Welcome my dear students. Today we are going to see history of classification. Okay. 11th standard first chapter la irukkude or topic history of classification. So previous video la the history of classification arudeya starting paathirupom. So idoda starting la pathina Aristotle, he is one of the important person. He started the classification of organisms. ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தது அரிஸ்டாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளான்ட்ஸ், அனிமல்ஸு, அதே சமயம் அனிமல்ஸை வந்து பேஸ்ட் ஆன் மூமெண்ட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணது, ஸ்விம்மிங்கு, க்ரீப்பிங்கு, பேர்ட்ஸு ஆர் ஏவ்ஸு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் அதை பொறுத்து எனைமா அனைமா, ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பிளட்னா எனைமானும், ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட்னா அனைமா அப்படிங்கணும் கிளாஸிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து தியோப்ரட்டஸ் அவருடைய ஸ்டூடெண்ட். So அவருடைய ஸ்டூடெண்ட் he also involved in classification of plants, so he called as a father of botany. Aristotle father of zoology. So இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா 300 BCல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக கிளாசிஃபிகேஷனில் அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. ஆஃப்டர் தட் மோர் தென் 2000 இயர்ஸ், கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு அவங்களுடைய கிளாசிஃபிகேஷனை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த 16th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், okay, one of the important scientists, he give many contribution to the classification or taxonomy. So அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது one of the English naturalist ஜான் ரே அப்படிங்கிறவர். ஓகே, இங்கிலீஷ் naturalist John Ray. So he is one of the important person to contribute the important things into taxonomy. Okay, his major contribution அப்படினு பாத்தீங்கன்னா, so இவருடைய அந்த பீரியட் அப்படிங்கிறது 16th century. செஞ்சுரியில தான் இந்த ஜான் ரேவோடைய ஃபைண்டிங்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன் சம்மந்தமாக நிறையா அவர் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜான் ரேவோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ். The species is a fundamental unit of taxonomy. The species is the fundamental unit of taxonomy. So in the species concept first propose பண்ணது யார் அப்படின்னா இந்த ஜான் ரே. So John Ray, he proposed the concept of species. It is a fundamental unit of taxonomy. So this is one of the major contribution. So இவருடைய இந்த நிறைய findings he published through his book entitled on Methodus Plantarum Nova. Methodus Plantarum Nova அப்படிங்கிற ஒரு புக்கு he published his findings through a book entitled on Methodus Plantarum Nova in 1682 or 83. So in this period he published the book. Okay, so it contain full of information related to concept of species. So in this book he mentioned 18,000 plant species at relatively narrow species கான்செப்ட்ல இவர் கிட்டத்தட்ட 18,000 ஸ்பீஷிஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை இந்த புக்கில் அவர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா நேரோ ஸ்பீஷியஸ் கான்செப்ட். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் மெனி கேரக்டர்ஸ் ஆஃப் கம்பைன்டு கேரக்டர்ஸ். இவருடைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கேரக்டர்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த கம்பைன்ட் கேரக்டர்ஸுங்கிற கான்செப்ட் இந்த இயர்லி டாக்ஸானமிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க, அப்போஸ் பண்ணாங்க. It was opposed
opposed by early taxonomists. இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய சயின்டிஸ்ட் டாக்ஸானமிக் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க இந்தவரோட கான்செப்டை அப்போஸ் பண்ணாங்க. ஓகே, பட் இவரோட the aim of the John Ray அப்படின்னா என்ன அப்படின்னா he published the complete system. He want to publish a complete system of nature. அவர் என்ன பண்ண ஆசைப்பட்டார் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சிஸ்டத்தை அவர் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஸோ இட்ஸ் இன்க்ளூட்ஸ் அதில் வந்து அனிமல்ஸோட கிளாசிஃபிகேஷனு, மேமல்ஸு, பேர்ட்ஸு அண்ட் இன்செக்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் ரிசர்ச் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணோம். அதை ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமாக ப்ரொவைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இதான் ஜான் ரே. ஸோ அவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணது தான். ஓகே, தென் அதுக்கு அடுத்து வந்தவர் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். We know that he is called as a father of modern taxonomy அப்படின்னு சொல்லுவோம். Carolus Linnaeus is a Swedish biologist. தான் இந்த Carolus Linnaeus. ஓகே, ஸோ 1707 to 1788 17th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். He is known as the father of modern classification. மாடர்ன் கிளாசிஃபிகேஷனோட ஃபாதர் அப்படின்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா இந்த கரோலஸ் லின்னேயஸ். அண்ட் as well as சிஸ்டமேட்டிக்ஸ். ஏன் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா he found a scientific system. He found a scientific system of classification. கிளாசிஃபிகேஷனை சயின்டிஃபிக்காக கிளாஸிஃபை பண்ணது இவருடைய ஒரு இன்வென்ஷன். He invented the scientific system of classification and binomial nomenclature. ஸோ இது ரெண்டுமே இவர் கொண்டு வந்த சிஸ்டம். ஓகே, ஸோ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ப்ரொபோஸ்ட் பை கரோலஸ் லின்னேயஸ். கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான் இது ரெண்டுமே. ஸோ இது ரொம்பவே பாப்புலராக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. ஸ்டில் இப்போ வரைக்கும் இவருடைய இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சயின்டிஃபிக் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷனையும் பைனாமியல் நாமென்க்ளேச்சரையும் ஸ்டில் வி ஆர் யூசிங். ஓகே, ஸோ வைட்லி அக்செப்டட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இவருடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமாக தான் இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் லின்னேயஸ். இப்போ ஏற்கனவே நம்ம அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு, ஓகே, அரிஸ்டாட்டில் டு Linnaeus. ஸோ இவங்களுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஈஸி அண்ட் as well as discoverable character. easy and observable characters. ஸோ இவங்களுடைய கிளாசிஃபிகேஷன் அவங்க எந்த கேரக்டர்ஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்ஃபாலஜிக்கலாக கேரக்டர்ஸோ இல்லை அனாட்டமிக்கல் கேரக்டரோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ணாங்க. டாக்ஸானமிக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. பட்டு லேட்டர் ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா டு இன்க்ரீஸ் த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் டு இன்க்ரீஸ் த மெனி சயின்டிஸ்ட் இன் பயாலஜியில் நிறைய சயின்டிஸ்ட் நிறைய நாலேஜோடு வந்தவங்க என்ன பண்ணாங்க, they give some more informations for consideration for classification. They are adding, okay, they are the many scientists, they are taking into many characters for consideration of classification. The classification இன்னும் நிறைய கேரக்டர் அவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது it turns the classical taxonomy it was modified okay with many informations. ஸோ இங்க லினேயஸ்க்கு அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன். ஸோ உதாரணத்துக்கு எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா similarities and affinities, similarities and affinities, overall similarities and affinities of organisms also taken into consideration of classification. So இந்த similarities affinities அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதோட பார்த்தீங்கன்னா anatomy, morphology, then embryology. So anatomical similarities, affinities, morphological similarities and affinities, embryological similarities, affinities, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி அதில் அவங்கள மாடிஃபை பண்ணும்போது the classical taxonomy it was changed into, modified into, not changed, it was modified into numerical taxonomy. The classical taxonomy அப்படிங்கிறது என்னவா மாறிச்சு அப்படின்னா it was modified into numerical taxonomy மாறிச்சு. in numerical taxonomy அப்படின்னு பார்த்தீங்கன்னா they analyze or evaluate அப்படின்னு சொல்லுவோம். they evaluate differences and as well as resemblances. Okay, resemblances and differences of characters, differences of organisms. They evaluate resemblances and difference of organism by statistical method. அதான் ரொம்ப முக்கியம். statistical method by using computer. இதான் ரொம்ப முக்கியம். statistical methodல நிறைய ஆர்கனிசத்தோட resemblances and difference அவங்க calculate பண்ணாங்க with the help of computer. Okay, so they give the numerical relationship. Okay, they give numerical degree of relationship of organisms. அவங்க என்ன பண்ணாங்க நியூமரிக்கல் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர்கனைசத்துக்கு இடையில அதோட ரிலேஷன்ஷிப் அந்த நியூமரிக்கலா வேல்யூபிளா இத்தனை பெர்சன்டேஜ் 4%, 5%, 50, 32, 35, 5, 50 and 75 அந்த மாதிரி நியூமரிக்கல் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதுதான் நியூமரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளாசிக்கல் டாக்ஸானமி மாறி நியூமரிக்கல் டாக்ஸானமியா மாறுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் scientists, okay, some more scientists from this classification they add evolutionary information. Evolutionary informations and evolutionary and genetic informations for classification. Evolutionary and genetic informations இந்த classification and taxonomy க்கு பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது it was or turns into, ஸோ இப்போ numerical taxonomy அதுக்கு என்ன வந்து அப்படின்னா phylogenetic taxonomy மாறிச்சு. it was modified into phylogenetic taxonomy. அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகே, and also it called as cladistics. Cladistic அப்படின்னு ஒரு டேர்ம் உருவாச்சு. phylogenetic taxonomy or cladistics. ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா they consider evolutionary and as well as genetic relationship or informations of organisms. ஆர்கனிசத்துக்கு இடையில கூடிய phylogenetic informations, genetic information கன்சிடர் பண்ணி அவங்க அதை கிளாஸிஃபை பண்ண டாக்ஸானமிக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ we called as phylogenetic taxonomy and cladistics அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ in this
taxonomical system or phylogenetic taxonomy or cladistics, we are using the characters. Okay, we are using the characters. That characters may be a ancestor and as well as derived characters அப்படி நம்ம சொல்வோம். Okay, so in this taxonomy they explain how the ancestor was shared. How ancestor was shared by organisms. Ancestors வந்து எப்படி ரெண்டு மூணு ஆர்கானிசம்ஸ் ரெண்டு மூணு ஸ்பீஷியஸ் ஒரே ஆர்கானிசத்தை ஒரே ancestor ஷேர் பண்ணிச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றதா இந்த phylogenetic taxonomy. How the ancestor was shared into the different type of species. Okay, and one of the person we called as Ernst Haeckel. Ernst Haeckel, he proposed a method of representation of. He proposed a method of representation. Method of representation of phylogenetic relationship between organism by a tree. Method of representation of genetic relationship, genetic and evolutionary relationship by a tree diagram. A tree diagram. It called as cladogram. It called as cladogram. Two more questions கேட்பாங்க. What is cladogram அப்படிங்கிறது. The cladogram is proposed by Ernst Haeckel. He developed a method of representing of genetic relationship of organisms by a tree diagram. Okay, so it called as cladogram. அதான் cladogram அப்படி நம்ம சொல்லுவோம். Okay, so இந்த மெத்தட்ல என்ன சொல்லுவோம்? The evolutionary relationship. Okay, evolutionary relationship and also a difference of evolutionary relationship was explained by this cladogram. Okay, இங்க இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கிளாடோகிராம்ல இருக்கக்கூடிய the stages of cladogram, it contain both derived ancestor characters. Okay, ancestor and derived அப்படி நம்ம சொல்லுவோம். derived characters. ancestor characters அப்படிங்கிறது ஒரு ஸ்பீஷியஸ் அதோட ஆன்செஸ்டர்ல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸை அப்படியே அது வச்சிருக்கும். அதே மாதிரி இதோட கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் ஆன்செஸ்டர் கேரக்டர்னும். அதுவே டெரைவ்டு கேரக்டர் அப்படிங்கிறது அந்த ஸ்பீஷியஸ் ஆன்செஸ்டர்லேருந்து இருக்கக்கூடிய கேரக்டர்லேருந்து ஒரு சில கேரக்டர் என்ன இருக்கும், டிஃபர் ஆயிருக்கும். The characters was differ from ancestor. அதை தான் டெரைவ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் ஆர் ஃபங்க்ஷன். Structure or function that was differ from ancestor. Ancestor வந்து differ ஆவோட characters. So இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டையும் வச்சு தான் நம்ம அந்த phylogenetic tree-யை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது in phylogenetic tree each branch ஒரு phylogenetic tree அப்படின்னா இப்படி இருக்கும், இப்படி போயிருக்கோம், திருப்பி இங்கேருந்து அப்படி போயிருக்கோம், அப்படி போயிருக்கோம். So இதுல இருந்து இங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி. So it was the branch. Here is a branch. So in each branch the members of the branch having, so இங்க இந்த branchல இங்க வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய organisms எல்லாமே they have many common derived characters that are not seen in the point of branch. இந்த branchக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய organismல எல்லாமே என்ன இருக்கும், derived characters இருக்கும். அதாவது derived characters இருக்கும். But the point of branch, behind the point of branch there is no derived character, only ancestor character தான் இருக்கும். இங்க ancestor character இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து branch ஆகி போகும்போது derived characters உருவாகும். So one or more derived characters were added into the species. It may develop as a subspecies. இது என்ன பண்ணலாம், subspecies உருவாக்கலாம். Okay, one or more derived characters may be added into the organism. It may developed by a subspecies in a evolution. One or more derived characters added in a evolution, it may develop as a subspecies.
ஓகே ஸோ இதுதான் என்னது கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வி ஆர் யூசிங் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஓகே அண்ட் லேட்டர் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆர்கனிசத்தை என்னென்ன குரூப்பாக மேஜராக பிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the classification it may be from 2 phylum 3 phylum 4 phylum 5 phylum up to 7 kingdom okay அதாவது அந்த kingdom animals நம்ம பிரிக்கும்போது 2 kingdomல ஆரம்பிச்சு 2 3 அப்படினு up to 7 kingdom வரைக்கும் okay up to 7 kingdom வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் அண்ட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ ஆரம்பத்தில் 2 கிங்டம் அப்புறம் 3 அப்புறம் 4 அப்புறம் 5 6 7 கிங்டம் வரைக்கும் நம்ம இப்போ பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கிளாசிஃபிகேஷனில் இதில் 5 கிங்டம் கான்செப்ட் அப்படிங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் 5 கிங்டம் அப்படிங்கிறது இது யார் சொன்னா அப்படின்னா இந்த ஆர்ஹெச் விட்டாக்கர் அப்படிங்கிறவர் தான் ஆர்ஹெச் Whittaker. He proposed the concept of 5 kingdom concept. 5 kingdom concept என்ன propose பண்ணவர் யாருன்னா the R.H. Whittaker. So அவருடைய கான்செப்ட் படி so kingdom தான் மொத்தம் 5 தான் அதுல ஒன்னு Protista ரெண்டாவது Monera Fungi Plantae and Animalia. So these are all the 5 kingdoms. இது யார் சொன்னது ஆர்ஹெச் விட்டாக்கர் அப்படிங்கிறது தான். சரி இது எதை பேஸ் பண்ணி அவர் சொன்னார் அப்படின்னா based on cell structure and feeding behavior nutrition அப்படின்னு சொல்லலாம் feeding behavior or nutrition and as well as reproduction. So இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து இந்த அனிமல்ஸை இந்த 5 கிங்டமாக அவர் பிரித்தார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 கிங்டம் 7 கிங்டம் வரைக்கும் வந்துருச்சு ஓகே நவ் டே த கிளாசிஃபிகேஷன் இட் டேக்ஸ் எ லாங் வே ஓகே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிஸ்டாட்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய லாங் ஜேர்னி இருந்தது கிளாசிஃபிகேஷனில் இப்போ நவ் டே வி ஆர் யூஸிங் molecular information for classification. Now we are using molecular informations. Now use molecular information for classification and taxonomy. Okay, so இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா for development of many molecular techniques and bioassays நிறைய biochemical assays molecular techniques இதெல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய molecular information நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது DNA RNA இந்த மாதிரியான செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய molecular informations அது எல்லாத்தையும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அனலைஸ் பண்ண முடிஞ்சது ஸோ அதை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் இப்போ கிளாசிஃபிகேஷன் வந்தது ஸோ ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் molecular information now they propose 3 domain classification. 3 domain classification are அப்படினா 3 domain classificationங்கறத உருவாக்குனாங்க ஓகே சோ இது எதை பொறுத்து அப்படினா based on RNA and informations of DNA molecular information DNA வும் RNA வும் அனலைஸ் பண்ணது மூலமா they create a concept of 3 domain concept okay so இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே history of classification next classல நம்ம 3 domain concept நம்ம பார்க்கலாம் thank you